ஹாய், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கலருக்குன்னு சில ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு. இது எதுக்காகனா, இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட்டுக்கு கலரோ இல்லை பேக்ரவுண்டோ டிஃபைன் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஓகேவா? அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக இந்த எலமெண்ட்டுக்குன்னு கலர் எதுவும் எடுத்துக்காம பாடி, அதாவது இந்த பாடி எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கலர் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர்லேயே வந்து இந்த எலமெண்ட்டும் உங்களுக்கு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் கலர்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் கலரில் வந்து கரண்ட் கலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீவேர்டை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு கரண்ட்டாக என்ன கலர் இருக்கோ, ஓகே, யூஸ்வலாக டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அந்த பிளாக் கலரை வந்து அதோட பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து இன்ஹெரிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட பேரண்ட் எலிமெண்ட் என்ன கலரோ அந்த கலரில் இந்த எலிமெண்ட் உங்களுக்கு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டுங்கும் போது எந்தவித கலரும் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். கரண்ட் கலர்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட கலர் ப்ராப்பர்ட்டி கரண்ட்டாக என்ன இருக்கோ அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்ஹெரிட்டுங்கும் போது அதோட பேரண்ட் கலர் என்னவோ அதை வந்து எடுத்து டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிக்கும். இந்த இன்ஹெரிட்ன்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நீங்கள் வந்து இன்ஹெரிட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து இந்த எலமெண்ட்ஸ் அதோட சைல்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 div எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஐடியும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்னு ஐடியும் அடுத்த டிவுக்கு வந்து செகண்ட்னு ஐடி வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டைல் டேக்ல வந்து இந்த 2 டிவுக்கும் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாடி எலமெண்ட்டுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிங்க் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மார்ஜின், பேடிங், உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணேன்னா ஐடியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காண்டி ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐடியோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட், ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இன்பிட்வீனில் வந்து பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கு நான் வந்து கலர்ஸ் வந்து ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேடிங். ஸோ உங்களுக்கு உங்களோட டிவெலப்மெண்ட்க்கு இல்லை எலமெண்ட்க்கு நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 2 டிவெலப்மெண்ட்டுக்கும் பார்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரலாக வந்து டிவ்வுங்கும் போது ஃபுல் வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ எனக்கு வந்து பர்டிகுலர் ஸ்பேஸில் இருக்கணுங்கிறதுக்காக நான் மேக்ஸ் வித் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க அதே வேல்யூஸை தான் நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன், செகண்ட் அப்படின்ற அந்த டிவையும் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு ஐடியோட நேம் செகண்ட் அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்தோமோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் புதுசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கல. ஓகே,
ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலரோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம செட் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் இருக்கு. செகண்ட் டெவலப்மெண்ட்க்கு வந்து நம்ம எந்த கலருமே ரெப்ரசன்ட் பண்ணல. ஸோ பாடி எலமெண்ட்க்கு என்ன கலரோ அந்த கலரை வந்து இந்த செகண்ட் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக மார்ஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். டிஃப்ரென்ஸ் இதுதான், ரெண்டு தனி டிவ். ஒரு டிவுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு டிவுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கல. ஸோ பாடி எலமெண்ட்க்கு என்ன கலர் இருக்கோ அது அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ டிஃபால்ட் வந்து அதுதான். ஓகே, ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகும்? ஸோ டிஃபால்ட்டா என்ன இருந்துச்சோ அதுதான் நமக்கு இப்போ ரிசல்ட்டா வரும். ரீசன் என்னன்னா, டிரான்ஸ்பரன்சிங்கும் போது அதோட பேக்ரவுண்ட்ல என்ன கலர் இல்லை ஏதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து நமக்கு இந்த டிவோட பேக்ரவுண்டா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்ன்றது வந்து டிஃபால்ட் ஒன். ஓகே, இப்போ நம்ம வந்து கரண்ட் கலர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் கரண்ட் கலர்னு டிஃபைன் பண்ணும்போது இது வந்து டெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ டெக்ஸ்ட் கலர் தான் எடுத்துக்க பாருங்க, பிளாக் கலர் எடுத்துக்கிச்சா. ஸோ கரண்ட் கலர்னு டினோட் பண்ணும்போது அதோட டெக்ஸ்ட் கலர் என்ன கொடுத்துருக்கோமோ அது. இன்கேஸ் நான் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒயிட் இல்லை வேற ஏதாவது கலர் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அந்த கலரை தான் எடுத்து அதோட பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இன்ஹெரிட் அப்படிங்கும்போது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற பேரண்ட் எலமெண்ட் எதுன்னு பார்க்கும். பாருங்க, இந்த ரெண்டு டிவுமே வந்து பாடி அப்படின்ற பேரண்ட் எலமெண்ட் கீழே தான் யூஸ் ஆகுது. ஸோ பாடி எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். இப்போ பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பாடி எலமெண்ட்க்கு பிங்க் கலர் இருக்கு. ஸோ அந்த பிங்க் கலரை வந்து இந்த செகண்ட் டெவலப்மெண்ட் இன்ஹெரிட் பண்ணி டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இன்கேஸ் நான் இப்போ வந்து இந்த ரெண்டு டெவலப்மெண்ட்டுக்கும் வேற ஒரு பேரண்ட் எலமெண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய டிவ் இருக்கனால இதில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ வந்து கண்டெய்னர். ஓகே, ஸோ இப்போ இந்த டிவ் எலமெண்ட்டை நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்ற அந்த ரெண்டு டிவ்வையும் இந்த எலமெண்ட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் கண்டெய்னர் கிளாஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு டாட் சிம்பிள், அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த கண்டெய்னருங்கிறது தான் பேரண்ட் எலமெண்ட். இப்போ இதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் க்ரீன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னர்ன்றது பேரண்ட். ஸோ நான் அந்த கண்டெய்னரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பேரண்ட் வச்சுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போதைக்கு இந்த டெவலப்மெண்ட் தான் பேரண்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்றது வந்து இதோட சைல்டு எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்ஹெரிட் நான் என்ன பண்ணும், பேரண்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி என்னவோ அதை அப்படியே வந்து அதோட சைல்டு எலமெண்ட்ஸ் இன்ஹெரிட் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து டாட் பேரண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. see, ஸோ அந்த டெவலப்மெண்ட்டோட பேக்ரவுண்ட் ஓகேவா. ஸோ பேரண்ட் எலமெண்ட் வந்து green, அதனால நமக்கு வந்து செகண்ட் டெவலப்மெண்ட் இன்ஹெரிட்னு கொடுக்கும்போது அந்த பேக்ரவுண்டை அது எடுத்துக்குது. ஓகே, பேரண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்ஹெரிட் அப்படின்ற வேல்யூவை டிஃபைன் பண்ணிக்கணும். இப்போ டிரான்ஸ்பரண்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட் ஓகேவா. இப்போ டிரான்ஸ்பரண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், டிரான்ஸ்பரண்ட் தான் இருக்கும். ரீசன் என்ன, இந்த எலமெண்ட்டோட பேக்ரவுண்ட் வந்து green. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சிங்கும் போது அதோட பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அதுதான் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். கரண்ட் கலர்னு டிஃபைன் பண்றேன். கரண்ட் கலருங்கும் போது என்ன ஆகும், டெக்ஸ்ட் கலர் என்னவோ அதுதான் நமக்கு அவுட்புட்ல எடுத்துக்கும். பாருங்க, பிளாக் கலர் வந்துருச்சா. ஸோ டிரான்ஸ்பரன்சிங்கும் போது அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட் எலமெண்ட் ஓகேவா, அதில் பேரண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன கலர் இருக்கோ அதை வந்து எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கும்.
இன்ஹெரிட்டிங்கும் போது பேரண்ட் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எடுத்து இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஓகே, இதுதான் வந்து இந்த 3 keywords. டிரான்ஸ்பரன்சிங்கும் போது பேக் சைடில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்டா நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோ. ஆக்சுவலாக வந்து நம்ம டெக்ஸ்ட் ஷேடோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து பாக்ஸ் வந்து எப்படி ஷேடோ கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் அது வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம ஷேடோ பண்ணுற மாதிரி பார்த்தோம். பாக்ஸ் ஷேடோ அப்படின்றது வந்து எந்த எலமெண்ட்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஷேடோ வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ கோலன் நன்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா ஏற்கனவே ஏதாவது ஷேடோ அப்ளை ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா ஹரிசான்டலாக எவ்வளோ ஆஃப் சைட் இருக்கணும், வெர்டிக்கலாக எவ்வளோ ஆஃப் சைட் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இது வந்து யூஸ்வலாக நம்ம ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் வேல்யூ டிஃபைன் பண்ணிப்போம். இன்கேஸ் எனக்கு வந்து பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பிளர்ன்ற கீவேர்ட், ஓகேவா. ஸோ அந்த பிளர் எஃபெக்ட்டுக்காக நான் அதுக்குன்னு தனியாக பிக்சல் மென்ஷன் பண்ணிக்கலாம். பிளருங்கும் போது ஒரு மாதிரி கலங்களாக தெரியும். ஓகே, அதுதான் பிளர்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட்டுங்கும் போது எவ்வளோ ரேடியஸ்க்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லி நம்ம பிக்சலில் டிஃபைன் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர். ஸோ டிஃபால்ட்டாக ஷேடோவோட கலர் வந்து கரண்ட்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் இருக்கோ அதுதான் டிஃபால்ட்டாக வந்து ஷேடோவோட கலராக எடுத்துக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஷேடோக்குன்னு தனியாக கலர் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கலர் நேமோ இல்லை RGBA வேல்யூஸ், HSL வேல்யூஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்செட். இன்செட்டிங்கும் போது அவங்களோட கலர் ஷேடோ வந்து இன்சைடில் இருக்கணுமா அவுட் சைடில் இருக்கணுமான்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் தான் வந்து இன்சைட். அதே மாதிரி நீங்கள் ஒரே எலமெண்ட்க்கு மல்டிபிள் ஷேடோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கமா வச்சு நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. ஸோ ஒரு டெவலப்மெண்ட், ஓகேவா, நம்ம லாஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அதே தான். இப்போ நான் இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு டிவ்னு டிஃபைன் பண்ணனா நிறையா டிவ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் நான் டாட், ஓகேவா, கிளாஸ் டாட். டாட்ன்றது கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள். ஸோ கிளாஸ் நேம் வந்து பேரண்ட். இப்போ இதில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வந்து பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் வித் 600 பிக்சல்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் மார்ஜின் ஆட்டோன்னு டிஃபைன் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னா எனக்கு எலமெண்ட்டை சென்டராக பிளேஸ் பண்ணணும், அதனால. அடுத்தது வந்து நான் ஒரு பார்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, ஒரு எலமெண்ட் வந்து சென்டராக இருக்குது, அதோட பார்டர் வந்து கிரீன் கலரில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த எலமெண்ட்க்கு தான் வந்து ஷேடோ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பாக்ஸ் ஹைஃபன் ஷேடோ கோலன் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹரிசான்டல் வேல்யூ அப்புறம் வெர்டிக்கல் ஆஃப்செட் எவ்வளோ இருக்கணும்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ 2 பிக்சல் 3 பிக்சல். நான் வந்து எந்த ஒரு கலர் எதையுமே டிஃபைன் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக கலர் என்ன, டெக்ஸ்டோட கலர் பிளாக். ஸோ அந்த பிளாக் கலரில் நமக்கு ஷேடோ கிரியேட் ஆகிடும். இது இன்னும் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த பிக்சல் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, சரி தெரியுதா. ஸோ ஒரு ஷேடோ கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட ஷேடோ வந்து அப்பியர் ஆகணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் பிக்சல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷேடோக்கு வந்து கலர் டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா, நான் வந்து சி கிரீன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் நேம் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ sea greenல நமக்கு வந்து ஷேடோ வந்து அப்பியர் ஆகுது. violet ஓகேவா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் சும்மா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த violet கலர்ல நமக்கு ஷேடோ டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து blur அப்ளை பண்றேன். blurங்கும் போது அது வந்து எவ்வளவு தூரம் கலங்களா இருக்கணும், ஓகேவா. ஸோ 3 பிக்சல். இப்போ இந்த ரேஞ்ச்ல வந்து அது கொஞ்சம் பிளர்ரா தெரியும் பாருங்க. ஓகே, அதாவது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்ங்கும் போது எவ்வளோ பிக்சல் வந்து அந்த ரேடியஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னு டிஃபைன் பண்றது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 4 பிக்சல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஏத்தாப்புல அதோட ரேடியஸை ஸ்ப்ரெட் பண்ணும். தெரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சைட் அவுட் சைட் பார்த்தோமா. ஸோ நம்மளோட எலமெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த ஷேடோ வந்து இன்சைட்ல அப்ளை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இன்சைட்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ ஷேடோவோட அப்பியரன்ஸ் வந்து இன்சைட்ல வந்து நமக்கு வியூ ஆகும். ஓகே, நீங்க இந்த மாதிரி எத்தனை ஷேடோஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே எலமெண்ட்க்கு மல்டிபிள் ஷேடோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்சைட்னா என்ன, அவுட் சைட்னா எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து பார்டர் ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து மல்டிபிள் ஷேடோஸ் அப்ளை பண்றேன். பாருங்க, ஜஸ்ட் கமா வச்சுக்கணும். அதே ஹரிசாண்டல் வேல்யூ, வெர்டிக்கல் வேல்யூ, பிளர், ஸ்ப்ரெட், ஸோ நீங்க என்னென்னலாம் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஷேடோக்கும் இன்னொரு ஷேடோக்கும் இடையில கமா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த ஷேடோ நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நான் இன்னொரு ஷேடோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, மல்டிபிள் ஷேடோஸ்ங்கும் போது 2 தான் யூஸ் பண்ணலாம், 3 தான் யூஸ் பண்ணலான்றதுலாம் இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி பாக்ஸ் ஷேடோ நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரெலவெண்டான வேல்யூஸை நீங்க டிஃபைன் பண்ணணும். பட் ஒவ்வொரு ஷேடோக்கும் இடையில கமா வச்சு செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2-3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட வெப்பேஜுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேடோ வேணும், அந்த ஷேடோ வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிசைனில் உங்களுக்கு வெப்பேஜில் ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், நான் ஒரு 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ 3 கலர்ஸ், 4 கலர்ஸ், எத்தனை ஷேடோ வேணுமோ உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பாக்ஸ் ஷேடோ. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஷேடோ வேணாலும் கம்மா வச்சு செப்பரேட் பண்ணி உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி நேம் வந்து பாக்ஸ் ஹைஃபன் ஷேடோ. ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங், அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நல்லா நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.